தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்த பிறகு ரிப்பன் மாளிகை வந்த மேயர் பிரியா தனது அலுவல் பணியை தொடங்கியுள்ளார். திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர் பிரியா சென்னை மாநகராட்சியின் மேயராக உள்ளார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக ஆட்சி அமைத்துள்ளார். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று 14 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும் பிரியா முதலமைச்சரை சந்திக்கவும் இல்லை, பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் இல்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தது. புதிய அரசு அமைந்த பிறகு மாநகராட்சி நிர்வாக தலைவர்கள் முதலமைச்சரை சந்திப்பது வழக்கமான நடைமுறை என்ற அடிப்படையில் இந்த தாமதம் குறித்து அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேயர் தரப்பில் இருந்து புதிய முதலமைச்சருக்கு அதிகாரப்பூர்வ வாழ்த்துக்களோ அல்லது சந்திப்போ நிகழாதது சமூக ஊடகங்களிலும் விவாதங்களை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி மன்றம் திமுக பெரும்பான்மையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த அரசியல் அதிகார மாற்றத்தால் இரு தரப்பிற்கும் இடையே நிர்வாக ரீதியான பனிப்போர் ஆரம்பமாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த 6ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தேர்தல் பணி முடிந்து வழக்கமான பணிக்கு திரும்பியுள்ளனர். ஆனால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக அரசு பணிக்கு திரும்பாத மேயர் பிரியா நீண்ட ஓய்வுக்கு பிறகு ரிப்பன் மாளிகை வந்து அலுவல் பணியை தொடங்கியுள்ளார். தேர்தலுக்கு முன்பே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் வீட்டில் ஓய்வில் இருந்ததாக மேயர் தரப்பில் இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் 75வது ஆணையாளராக பொறுப்பேற்றுள்ள சமீரன் IAS மேயர் பிரியா ராஜனை சந்தித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.